ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டூஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்க வச்சு ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சக்கரவள்ளி கிழங்க கட் பண்ணி குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில்லையே கிழங்கு நல்லா வெந்து வந்துடும். வெளியே எடுத்துட்டு மேலே இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிழங்குல கூட்டு பொரியல் பண்ணுறதுக்கு பதிலாக அப்படியே சாப்பிட்டாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிழங்கு சூடாக இருக்கும்போதே உரிக்கிறத விட கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் உரிச்சா ரொம்பவே ஈஸியாக தோலெல்லாம் வந்துடும். இதே போல் நம்ம வேக வச்ச எல்லா கிழங்குக்கும் தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்மேஷர் வச்சு நம்ம கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கலாம். உங்ககிட்ட ஸ்மேஷர் இல்லைன்னா மத்த இல்லை கரண்டி கூட வச்சு மசிச்சுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா ஃபைனாக மசிச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கிழங்கு நல்லா வெந்ததுனால ஸ்மேஷர் வச்சு கொஞ்சமாக ப்ரெஸ் கொடுத்தாலே நல்லா மசிஞ்சு வந்துடுது. இது கூட நம்ம இப்போது பொடியாக கட் பண்ண 1 கப் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொத்தமல்லிக்கு பதிலாக புதினா இல்லை ஏதாவது கீரை கூட சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். காரத்துக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சில்லி ஃப்ளெக்ஸ் இல்லைன்னா சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பாக இருக்குன்றதுனால நம்ம கூட கொஞ்சம் காரத்தூள் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கலர் கொஞ்சம் நல்லா வரணுன்றதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாத்தையும் சக்கரவள்ளி கிழங்கோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு காரம் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம். கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு தோசை ஊற்றிடலாம். ரொம்ப புளிச்ச மாவாக எடுத்துடாதீங்க, அப்புறம் தோசை அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வராது. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம். தோசை ஒரு 20%க்கு வெந்ததும் இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தோசையில் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததும் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி போட்டு இன்னொரு சைடும் லைட்டாக வேக வச்சுக்கலாம். அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக வரும். உங்களுக்கு 2 சைடும் வேக வைக்க பிடிக்கலைன்னா ஒரு சைடு வெந்ததுமே நீங்கள் தோசை எடுத்துடலாம். பாருங்கள், தோசை நல்லா முருகலாக வந்திருக்கு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். நீங்கள் இந்த தோசைக்கு எண்ணெய்க்கு பதிலாக நெய் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு மசாலா தோசை ரெடி. இதுக்கு சைடிஷாக நான் மல்லாட்டை சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். மசால் தோசையும் மல்லாட்டை சட்னியும் வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.